மெர்சிடிஸ் பென்ஸ் எடுக்கிறப்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதில் வந்து ஆக்டிவ் பிரேக் அசிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் இருக்குது. இந்த ஃபீச்சர் வெளிநாட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நம்ம ஊரில் ஓட்டுறப்ப திடீர்னு யாராவது ரொம்ப பக்கத்தில் வந்தாவோ, ஃப்ரண்ட்டில் வந்து யாராவது நம்ம அப்படியே கிட்ட போய் பிரேக் பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பிரேக் பண்ணிடுது. அப்போ வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சர் ஆகிடுது. ஏன்னா நமக்கு பின்னாடி வர்றவங்க நம்மளுடைய ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணி வருவாங்க. நம்ம திடீர்னு பிரேக் போட்ட உடனே அவங்க நம்மளை வந்து உடனே மோதிடுவாங்க. ஸோ அதனால் நான் எப்பயுமே மெர்சிடிஸ் பென்ஸ் எடுக்கிறப்ப இந்த ஆக்டிவ் பிரேக் அசிஸ்ட்டுங்கிறத நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுவேன். மற்றபடி பிளைண்ட் ஸ்பாட் அசிஸ்ட்டு மீதி ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து பக்காவாக ஹெல்ப் பண்ணுது. இன்ஃபேக்ட் 360 டிகிரி கேமராலாம் அட்டகாசமாக ஹெல்ப் பண்ணுது. பட் இந்த கொலிஷன் அவாய்டன்ஸ் ஃபீச்சரில் மட்டும் இந்த ஆக்டிவ் பிரேக் அசிஸ்ட்டை வந்து நான் எடுத்துடுறேன். ஏன்னா இப்போ நான் போயிட்டே இருக்கேன், திடீர்னு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு டூ வீலர் ஸ்லோ ஆகுது, நம்ம கொஞ்சம் கிட்ட போய் பிரேக் பண்ணுறோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக சென்ஸ் பண்ணி, முன்னாடி நிறைய சென்சார்ஸ் இருக்குது, அது சென்ஸ் பண்ணி நம்ம இப்போ பிரேக் போடணும் அப்படின்னு சொல்லி நாம் பிரேக் போடலனாலும் காரே பிரேக் பண்ணிவிடுது. ஸோ அது ரொம்ப ஒரு மாதிரி பேனிக் பிரேக்கிங் ஆகிடுது. நாம் பண்ணல, ஆனால் பின்னாடிந்து வர்றவங்களுக்கு ரொம்ப டேஞ்சராக இருக்குது. அதனால் இதை நான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம வந்து ட்ரைவ் பண்ண போகிறோம். அண்ட் மோர் ஓவர் இதை வந்து நான் இங்கே இப்படி டச் பண்ணி தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் வந்து இங்கே இருக்கிற பட்டன்ஸை யூஸ் பண்ணியே நான் எல்லாமே அக்சஸ் பண்ண முடியும். இதுலேயே வந்து டச் கஸ்ட் இருக்குது, அதை வந்து யூஸ் பண்ணி நான் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ்க்காக போக முடியும். ஜஸ்ட்டு கண்ணை மட்டும் லைட்டாக விளக்கி நான் வந்து இப்படி பார்த்துக்கலாம்.